ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காவை பயன்படுத்தி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் இதை வதக்கினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. 3 பச்சை மிளகா சின்ன சைஸில் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா இது வதங்கிட்டு அப்புறம் இந்த சட்னியை நம்ம செய்யும் பொழுது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டோடு சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து இந்த சட்னியோட கதாநாயகன் கத்திரிக்காய். அதை தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நல்ல பெரிய சைஸில் 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் இந்த வதங்குறதுல தான் நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை அரைக்க முடியும். வேகாமல் சட்னியை அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நல்லா இந்த கத்திரிக்காய் வதங்குறதுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம அடுத்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி புளி ரெண்டுமே சேர்த்து செய்யும் பொழுது இந்த சட்னி சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். நல்ல குழைவாக இந்த மாதிரி 3/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா திருப்பியும் வதக்கி விடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு இன்னுமே நல்லா வதக்கலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இன்னுமே நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழைவாக இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சட்னி அரைச்ச பிறகு தண்ணி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் சட்னி சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி மட்டும் நான் லைட்டாக அலசி அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயிலே இந்த சட்னியை செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் தாளிக்கிற உளுந்து, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ 2 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டி இறக்குனா நம்ம கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.